சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு ஏப்ரல் மாதத்திலும் முதலாம் வாரத்தின் முதல் நாளிலே சத்திய பந்தியோடு சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கும்படி கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது சத்திய தேவனுடைய அனாதி சித்தமாக இருக்கிறது. அவருடைய அனாதி சித்தத்தின்படியே 3 பகுதியாக 7 சத்தியங்களாக இன்றைக்கும் இந்த ஆராதனை முறைமைகளை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். முதல் பகுதி உட்பிரகாரம். இந்த பகுதியிலே 2 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. ஒன்று, கல்வாரி வெண்கல தொட்டியை குறிப்பிடுகிற சுத்திகரிப்பின் சத்தியம். 2, கல்வாரி பலிபீடத்தை குறிப்பிடுகிற சத்திய ஆராதனை. நாம் சத்திய ஆராதனையை செய்ய வேண்டுமானாலும் தொடர்ந்து சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை நிறைவேற்ற வேண்டுமானாலும் முதலாவது கல்வாரி வெண்கல தொட்டிக்கு அடையாளமான சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க வேண்டும். எதற்காக? நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், குறைகள் காணப்படும். அவைகளை நாம் கண்டுபிடித்து அவற்றுக்காக மனம் திரும்பி சுத்திகரிக்கப்படுவதற்காகவே இந்த சுத்திகரிப்பின் செய்தியானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், அடங்காதவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போம் என்றால் ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் தொடர்ந்து எழுதிக் கொள்வோம். ஆதார வசனம் தீத்து 1:10.
ஒத்து வசனங்களாக அடுத்த வசனம் நீதிமொழிகள் 7:11. அடுத்த வசனம் யாக்கோபு 3:8. அடுத்த வசனம் ஓசியா 4:16. கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பு நமக்கு விளங்க வேண்டும். அடங்காதவர்கள் ஒருவரை பற்றி அல்ல, ஒரு கூட்டத்தை பற்றியே எழுதியிருக்கிறது. இந்த கூட்டம் யார் என்று நாம் விளங்கிக் கொள்வதும் நல்லது. முதல் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டும் வந்தது. அந்த சபைக்குள் அடங்காதவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, அடங்காதவர்களுக்குள் அடங்கா தன்மை இருக்கிறது. அடங்கா தன்மை என்பது அடங்காத குண சுபாவத்தை குறிக்கிறது. இன்றைக்கும் நாம் வாழ்கிற உலகத்திலே பல இடங்களிலே, நம்ம வசிக்கக்கூடிய பகுதிகளிலே, சில வீடுகளிலே ஏதோ ஒரு பிள்ளை அந்த வீட்டுக்கு அடங்காம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே அடங்கி வாழாது. ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைன்னு பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். சில நேரங்கள்ல தெருவுக்கு 1-2 பேர் இருப்பாங்க, பேசிக்குவாங்க. பாரு புள்ளன்னா எப்படி இருக்கணும், இதுங்களும் இருக்குதே அடங்காத பிள்ளைங்க, தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இதுங்க செயலை பாரு, இதெல்லாம் என்னத்துக்கு தான் வாழ்க்கை நடத்துதோன்னு சொல்லி பேசிக்குவாங்க. இப்படி நம்ம உலகத்துல அடங்காத பிள்ளைகளை பார்க்கிறோம். அது என்ன வேணா செய்யும், யாருக்கும் அடங்காது. சின்னவங்க பெரியவங்க பார்க்காது, பெத்தவங்க பார்க்காது, அதிகாரிங்க பார்க்காது. என்ன வேணா செய்யும், எப்படி வேணா நடக்கும். ஊர் உலகத்துல புற ஜாதிகள் மத்தியில அடங்காதவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். நாம தேவ ஜனமா இருக்கிறோம். தெய்வ கிருபையினாலும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய சபையிலே தேவ ஜனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே அடங்காதவர்களாக வாழ்ந்து வருகிற மனுஷரை போல சபைக்குள்ளாக நாமோ அடங்காதவர்களாக வாழ்ந்து வருகிறோமா கண்டுபிடிக்கணும். அடங்காதவர்கள்னா என்ன, அது விளங்கணுமே. சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள். அம்மா அப்பா சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. தனக்கு மேல அண்ணனோ அக்காவோ ஒன்னு சொல்லும் போது அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஆசிரியருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அதிகாரிகளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. தனக்கு மேல பெரியவங்களோ சின்னவங்களோ ஒருவருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டிய இடம் இருக்கிறது. ஒருவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எவர் ஒருவர் தான் கட்டுப்பட வேண்டிய காரியத்திற்கான சொல்லுக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும்
நடத்தி கொண்டு வருகிறாரோ அந்த நபர் அடங்காத நபர். சொல்லுக்கு கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, சொல்லுக்கு கட்டுப்படாத கூட்டம் அடங்காதவர்களுடைய வாழ்க்கையாக நாம் அறிய வேண்டும். இந்த வசனத்தை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, தீத்து 1:10 எடுத்திருக்கிறோம். இந்த வசனத்துல தான் அநேகர், விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமா இருக்கிறார்கள்னு முடியுது அந்த வசனம். புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்ப காலகட்டத்திலே அநேகர் அடங்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது யார குறிக்குதுன்னு குறிப்பிட்டு கவனிச்சோம் அப்படின்னா, ஒரு பக்கம் இவர்கள் தேவனுடைய ஜனமாகிய யூத ஜனம்னு விளங்குது. ஏன்னா யூத ஜனம் தான் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. யூத ஜனம் தேவ ஜனம், யூத ஜனம் விருத்த சேதனம் பண்ணியிருந்தாங்க. விருத்த சேதனம் பண்ணி தேவனுடைய ஜனமா யூத ஜனமா இருந்தோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தோம். சபையிலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் என்றால், அடங்காதவர்களாக, அதாவது சொல்லுக்கு கட்டுப்படாதவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த வசனத்தை நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, முதல் நூற்றாண்டு சபையில அநேக விருத்த சேதனமுள்ள யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல ஊழியங்களை செய்யக்கூடியவர்களும் இருந்திருக்கிறாங்க. ஊழியங்களை செய்து வரக்கூடிய அவர்கள் சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் சத்தியத்துக்கு மாறாக அவர்களுடைய செயல்பாடு ஊழியங்களிலே காணப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் விருத்த சேதனம் பண்ணின யூத ஜனங்க, இன்னொரு பக்கம் விருத்த சேதனம் பண்ணின யூத ஜனங்கள்ல ஊழியங்களுக்கு எதிராக மாறா, வார்த்தைக்கு அடங்காம செயல்பட்ட ஊழியர்கள். இப்படி ரெண்டு விதமா இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சபைக்குள்ள ஊழியம் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ஜனமா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அடங்கி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்கணும். சபைக்கெல்லாம் வருவேன், நான் ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். சபைக்கெல்லாம் வருவேன், நான் ஊழியம் செய்யறதெல்லாம் உண்மைதான். ஆனா என்னையெல்லாம் அடக்க முடியாது. உங்க சொல்லுக்கெல்லாம் எங்களால கட்டுப்பட முடியாது. நீங்க எதை வேணா சொல்லுங்க, அத வார்த்தைன்னு சொல்லுங்க, சத்தியம்னு சொல்லுங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வருவோம், இருப்போம், போவோம். ஆனா உங்க சொல்லுக்கெல்லாம் எங்களால கட்டுப்பட முடியாது. இப்படி சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களும் ஊழியங்களை செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? தேவ ஜனமா, தேவ ஊழியனா நான் வாழக்கூடிய என்னுடைய வாழ்க்கை என்ன? என்னைக்காவது யோசிக்கிறோமா? சபைக்குள்ள நான் அடங்காத குணத்தோடு வாழ்ந்து வருகிறேனா? வீடுகள்ல சிறு பிள்ளைகள் எடுத்துக்கங்க. ஒரு பிள்ளைகிட்ட சொன்னோம்னா உடனே அப்படியே செய்யும். இன்னொரு பிள்ளைகிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டுக்கவே கண்டுக்காது. மறுபடியும் சொல்லுவோம், செய்ய மாட்டேன். அப்படிலாம் பேசக்கூடாதுமா, அப்படிதான் பேசுவேன். ஏமா அப்படி இருப்ப? உனக்கு என்ன வேலையை பாரு, எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்ட, இதை செய்ய, அதை செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணு, எப்ப பார்த்தாலும் படி படிங்கிற. சொல்றேனே அடங்குறியா? நீ அடங்கு. சின்ன பிள்ளைங்க வீடுகளில் சராசரியா பேசுறத நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு பிள்ளைகள் பல இடங்கள்ல அடங்காம இருக்கு. ஸ்கூல்ல பாருங்களேன், சில பிள்ளைங்க ஆசிரியர்கள் இருக்கும் போதே
முணுமுணுன்னு பேசிக்கிட்டே இருக்கான். யார் அங்க பேசுறது? பேசுன பிள்ளை பின்னாடி இருக்கிறவனை கையை காட்டி, இவன் தான் டீச்சர் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்க. சும்மா இருக்கிறவன் எந்திரிச்சு கையை கட்டிட்டு நிற்பான். ஏன்டா பேசுனா? நான் பேசல. பேசிட்டு பேசலையான்னு சொல்லி அந்த டீச்சர் அவனை கூப்பிட்டு அடிப்பாங்க. அடங்காத பிள்ளை அவனை மாட்டி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். டீச்சர் வெளியே போயிட்டாங்கன்னா லீடரை போட்டு, யாரும் எந்த அட்டகாசமும் பண்ணக்கூடாது, யாரும் பேசக்கூடாது, சைலண்டா இருக்கணும், சொன்ன வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. சொன்ன வேலையை பார்க்கணும்னு டீச்சர் சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அந்த லீடரை ஸ்டூடெண்ட்கள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க. சில பிள்ளைங்க அடங்கி அமைதியா இருக்கும், சில பிள்ளைங்க காய்ச்சு மூச்சுன்னு பேசிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு அடங்காம இருக்கும். இந்த கடைசி 2 பெஞ்சு பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அடங்கவே அடங்காது. ஸ்கூல்ல அடங்காத பிள்ளைகளை பார்க்கிறோம், வீடுகள்ல அடங்காத பிள்ளைகளை பார்க்கிறோம், சபைகள்ல கூட அப்படிதான். சில பேரு என்ன சொன்னாலும் அடங்குறதே கிடையாது. பேசாதீங்க, சபையில பேசிக்கிட்டே இருக்கிறது. சத்தியத்தை கவனிங்க, கவனிக்காம வேற காரியங்களை ஈடுபடுறது. சீக்கிரமா ஆலயத்துக்கு வாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆலயத்துல சத்தியத்தை கொண்டு வசனத்தை கொண்டு எதையாவது சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் செய்ய முடியாது. என்னங்க எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம், எங்க இப்படி இருக்கிறீங்க, ஒன்னும் பதிலே கிடையாது. இல்லைன்னா அதெல்லாம் வேற வேலையை பாருங்க பாச, அதான் எங்களுக்கு தெரியும். அடங்குறதே கிடையாது. எத்தனை வருஷமா சபைக்கு வர்றோம், சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடங்கி வாழணுமேங்கிற உணர்வு ஏன் இல்லாம இருக்கிறோம்? சபைக்குள்ள வந்தா போதுமா? ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனை போல ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆராதனை முறைமைகள்ல பங்கெடுத்தா போதுமா? என் வாழ்க்கை மாற வேண்டாமா? என் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? என் வாழ்க்கை அடங்கி நடந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறதா? எங்க சிந்திக்கிறோம்? கண்ணுக்கு முன்னால இருக்கிற ஒரு ஊழியக்காரன் சொல்ற சொல்லுக்கே கட்டுப்பட மாட்டேங்கிறான்னா, வேதத்துல தெய்வம் எழுதி கொடுத்த வார்த்தைகளுக்கு எங்க கட்டுப்பட்டு அடங்கி வாழ போறோம்? எத்தனையோ பிரசங்கம் கேட்கிறோம், எத்தனை பிரசங்கத்தினுடைய சொல்லுக்கு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அடங்கி நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு பிரயாசம் பண்ணி இருக்கிறோம். எந்த ஒரு முயற்சியாவது இருக்குதா? பெரும்பாலும் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்த வசனத்துக்குள்ள போறோம். நீதிமொழிகள் 7:11. அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. ஒரு ஸ்திரியை குறிச்சு எழுதியிருக்கு. அந்த ஸ்திரியை குறிச்சு முந்தின வசனங்கள்ல எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, தந்திர மனம் உள்ள ஸ்திரீன்னு எழுதியிருக்கு. தேவ ஜனங்களுக்குள்ள சபையில ஸ்திரீகள், அதாவது பெண்கள் இருக்கிறோம். ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கணவனுக்கு அடங்கி நடக்கிறோமா? தேவைப்பட்டால் மாமனாரு மாமியாருக்கு அடங்கி நடக்கிறோமா? ஒரு ஸ்திரீயா முதல்ல தன்னுடைய வீட்டுல சொந்த தாய் தகப்பனுக்கு அடங்கி நடந்திருக்கிறோமா? சில பிள்ளைகள் வீட்டுல பெருசாயிரும், சின்ன பிள்ளையா இருக்கும் போது அங்கங்க ஓடி ஆடி விளையாடும். இனிமே நீ அங்கங்க எல்லாம் ஓடி ஆடி விளையாடக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுல இருப்பாங்க. வாமா, உனக்கு வேற வேலை இல்லை, இன்னும் பட்டிக்காடாவே இருக்கிற, இன்னும் நீ அந்த ஆழம் மாதிரியே இருக்கிற, நாட்டுப்புறமாவே இருக்கிற, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத அப்படின்னு இஷ்டத்துக்கு கால்களை வெளியே விடுறது, கண்ட இடத்துக்கு போறது, எங்க போகக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த சொல்லுக்கு கட்டுப்படாம கண்ட இடத்துக்கு போறது. ஒரு தாய் தகப்பன் ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா அந்த சொல்லுக்கு பிள்ளைங்க அப்படியே கட்டுப்படணும். யானை பாகன் யானையினுடைய கால்கள்ல அவன் ஒரு பெரம்ப வச்சிருப்பான். அந்த யானை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தை விட்டு காலை அசைக்காது. அந்த பெரம்பு அந்த யானைக்கு சொல்லு மாறி, அவ்வளவு பெரிய யானை, ஒரு மிருகம், அது கட்டுப்பட்டு அடங்கி அந்த பாகனுக்கு முன்னால நிற்கும். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய கால்கள் அடங்குதான். தந்திர மனமுள்ள ஸ்திரீ எப்படியாவது வெளியே போயாகணும், தேவையே இருக்காது,
எதையாவது ஒன்ன சொல்லிட்டு தாய் தாப்பன் சொல்லுக்கு கட்டுப்படாம கால் வீட்டுல தரிக்காம வெளியே கிளம்பிடுறது. புருஷன் சொல்லுவாரு, அங்கெல்லாம் போக வேண்டாம், உனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லம்பாரு. புருஷனுடைய சொல்லுக்கு கட்டுப்படாம புறப்பட்டு போயிடுறது. போன பிறகு அங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஒரு ஸ்திரீயா எப்படி புருஷனுக்கு வீட்டுல பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு வாழணும், ஒரு ஸ்திரீயா சபையில ஊழியர்கள் சொல்லக்கூடிய வேத வசன அடிப்படையிலே வாழ்வதற்கு எப்படியெல்லாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை ஸ்திரீகள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஸ்திரீகளோடு இந்த அடங்காத காரியம் இணைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் இங்க சரீரத்தை குறித்த காரியங்கள், கால்களை குறித்த காரியங்கள், அடங்காத செயல்பாடு சரீரத்தில் இருக்குங்கிறத விளங்கிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறதான ஸ்திரீகளும் சரி, சொல்லுக்கு அடங்கி வாழ பழக வேண்டும். அடுத்த வசனம் யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆணும் சரி, பெண்ணும் சரி, புருஷனும் சரி, மனைவியும் சரி, எல்லாராலையும் அடக்க முடியாத ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா நாவு. இந்த நாவு எதை குறிக்குதுன்னா ஆவியை குறிக்குது. முதல்ல கால்கள் சரீரத்தை அடக்க முடியாத ஒரு ஸ்திரீயாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சரீரத்தை அடக்கக்கூடாத புருஷனாகவும் இருந்துடக்கூடாது. இங்க நாவ ஒருவனாலும் அடக்கக்கூடாதான், ஒரு மனுஷனாலும் அடக்கக்கூடாதான். நாவை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. சத்தியத்தை தெய்வம் எனக்கு பேசுறாருங்கிற உணர்வோட கேட்கணும். நாவு அடங்காததா இருக்கிறதா? கணவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, அவர் சொல்றது நல்லதுக்கா இருக்கும், தேவையானதா இருக்கும். மனைவியா நாக்க அடக்கி இருக்கிறோமா? போங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே தான். நான் ஒன்னு சொன்னா மட்டும் கேட்க மாட்டீங்க, எப்ப பார்த்தாலும் நீங்க சொல்றதுதான் கேட்கணும். அதெல்லாம் முடியாது. சில நேரங்களில் கணவன் மனைவி சொல்றதை கேட்க வேண்டிய அவசியம் இருக்கும். எனக்கு நீ சொல்லாத, இல்லைங்க இதாங்க சரியா தெரியுது, அது சரி தப்புங்கெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நான் சொல்றதுதான். நாம அடக்க முடியல, எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, என்ன விவரமா வாழ்க்கையை நடத்துறோம். நாக்கு எவ்வளவு மோசமானது. நாக்கு சாவுக்கேதுவா நம்மளை நடத்திடும். நாவு நம்மை மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போய்விடும். நாக்க அடக்கலன்னா அது எவ்வளவு டேஞ்சருங்கிறத விளங்கிக்கங்க. ஆவியை அடக்க பழகணும். அடுத்த வசனம் ஓசியா 4:16, இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் உலகம் எங்கிலும் மனுஷர்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிறு கூட்டமாயிருந்த இஸ்ரவேலரை தேவன் தம்முடைய சொந்த ஜனமா வைத்திருந்தார். எகிப்துல அடிமையா இருந்தாங்க. முற்பிதாக்களிடத்துல தேவன் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் எகிப்துல இருந்த இஸ்ரவேலரை மீட்டு கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறார். கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற தேவ ஜனம் இஸ்ரவேலர் ஊழியர்கள் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து கட்டுப்பட்டு அடங்கி வாழ்ந்திருக்கணும். ஆனா பெரும்பாலும் பாருங்க, இஸ்ரவேலருடைய வாழ்க்கைய வேதத்துல பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் சொல்றத கேட்கிறதே கிடையாது, அடங்கிறதே கிடையாது, கட்டுப்படுவதே இல்லை. இத தெய்வமே சொல்றார். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல். கிடாரினா என்ன அப்படின்னா இளம் பசுவையும் இளம் எருதையும் குறிக்குது. பொதுவா பசுவும் எருதுமே அது பாட்டுக்கு தெரியும். அதுலயும் இளம் பசு இளம் எருது பாத்தீங்கன்னா தான் எஜமானனுக்கு கூட அடங்காது. இளம் தன்மை அவ்வளவு சீக்கிரம் அடங்காது. பிடிக்க போனா தாவிக்கிட்டு ஓடும். இப்படி போனா அந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போவோம், ஒரே மாதிரி போவாது. இஸ்ரவேலர் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. எந்த ஒரு காரியங்களும்
இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வாழணும்னு சொல்லி தெய்வம் நம்முடைய ஊழியர்கள் மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லும் போது எதை வேண்டும்னு சொல்றாங்களோ அதை செய்யறது கிடையாது. எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்களோ அதை செய்யறது. அடங்காத கிடாரியை போல அடங்காதவர்களா வாழ்ந்திருக்கிறாங்க. தேவனுடைய சொல்லுக்கும் வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் பிரமாணத்துக்கும் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மட்டும்தானா, புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலேயும் தேவ ஜனங்க முதல் நூற்றாண்டு காலகட்டங்களிலேயே இப்படிதானே வாழ்ந்திருக்கிறாங்க. எனக்கு நீங்களும் நானும் சத்திய மார்க்க சபைக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறோம்? இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காம இருந்தாங்களே, அந்த மாதிரி இருக்கிறோமா? இல்ல சபையில தேவன் என்னுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் கிரியைகளுக்கும் எப்படி எப்படி எல்லாம் சொல்லுக்கு அடங்கி வாழ விரும்புகிறாரோ அதை கேட்டு அதன்படி வாழ ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அடங்காத கிடாரி ஆத்துமா அமைதலா இருக்காது. சமுத்திரம் கொந்தளிக்கிற மாதிரி எழுப்பிக்கிட்டே இருக்கும். தான் இஷ்டத்துக்கு எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் கால்கள்ல அடங்காத்தன்மை, ஒரு பக்கம் நாக்குல அடங்காத்தன்மை, இன்னொரு பக்கம் ஆத்துமால அடங்காத்தன்மை. நம்ம ஆத்துமா எப்படி இருக்கு, நம்ம ஆவி எப்படி இருக்கு, நம்ம சரீரம் எப்படி இருக்குன்னு சொல்லி சங்கீதக்காரனை போல மனம் திரும்ப இருக்கிறோம். சங்கீதம் 73:13 நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கால்களை கழுவினேன், என் கைகளை கழுவினேன். அவன் ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற மீறுதல்களை அக்கிரமங்களை பாவங்களை கண்டுபிடிச்சு வெங்கல தொட்டியில கழுவுனேன்னு சொல்றோம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கைய இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், அடங்காம வாழ்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பரிசோதிச்சு பார்த்து அதுல இருந்தெல்லாம் மனம் திரும்ப எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள் எல்லாரும் எழுப்பி நிற்கணும். கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எதற்காக எழுப்பி நிற்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே தேவ ஜனமாக சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், சகோதரிமார்களா இருக்கட்டும், சகோதரர்மார்களா இருக்கட்டும், பெரியோர்களா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், நம்ம யாரா வேணாலும் இருக்கட்டும், அநேக விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறதே. முதல் நூற்றாண்டு புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள தேவ ஜனம் அடங்காதவர்களா இருந்திருக்கிறாங்களே. இன்றைக்கும் சபைக்குள்ளே காணப்படுகிற நானும் நாமும் அடங்காதவர்களாக இருக்கிறோமா? அடங்காதவர்கள் என்றால் சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள், வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்கள், சத்தியத்துக்கு கட்டுப்படாதவர்கள். சத்தியத்தெல்லாம் கேட்பேன், சத்தியம் பேசுற இடத்துல இருப்பேன், ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது என் கணவன் இடத்துல, என் மனைவியின் இடத்துல, என் பெற்றோர் இடத்துல, என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, ஏன் சபைக்குள்ள ஆத்துமால அடங்காம எண்ணத்துல இருந்திருக்கிறோமா? ஆவியில வாயில நாவுல அடங்காத பேச்ச பேசக்கூடியவர்களா இருந்திருக்கிறோமா? சரீரத்தில் கால்கள்ல அடங்காத தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய கிரியைகளை உடையவர்களா இருந்திருக்கிறோமா? வசனத்தில் இப்படி சொல்லுது, சிஸ்டர் வசனத்தில் இப்படி எழுதி இருக்கிறது, அதுக்கு மாற அப்படியெல்லாம் நீங்க யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படிதான் யோசிப்பேன்னு சொல்லி அடங்காம யோசிச்சிருக்கிறோமா? வார்த்தையில் இப்படி எழுதி இருக்குதுங்க, இப்படி பேசாதீங்க, இப்படி சொல்லாதீங்க, இப்படி வார்த்தைகளை கொட்டாதீங்க, எல்லாம் என்ன பேசுறது எனக்கு தெரியும், நீங்க என்னை கட்டுப்படுத்தாதீங்க, நான் பேசுறது சரி, அடங்காத பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? பிரதர் இதை செய்யுங்க, சிஸ்டர் இதை செய்யுங்க, அம்மா இதை செய்யுங்க, ஐயா இதை செய்யுங்க, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், அடங்காத பேச்சை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? இல்லைங்க வசனப்படி இப்படி நடக்கிறது தாங்க நியாயம், இல்லைங்க வசனத்தின்படி இப்படி செய்யறது தாங்க நீதி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்,
அங்க போவாதீங்க. போவேன். அங்க போங்க, போக மாட்டேன். ஏங்க போகல? நான் அப்படிதான். ஆவியில, ஆத்துமால, சரீரத்துல சொல்லுக்கு கட்டுப்படாம அடங்காத குணத்தோட வாழ்ந்திருக்கிறோமா? என்னை உணர்த்தும் தெய்வமேன்னு ஒவ்வொருத்தரும் கேட்கணும். என்னை உணர்த்தும், என்னை உணர்த்தும், என்னை உணர்த்தும், என்னை உணர்த்தும். சங்கீதக்காரன் சொல்றான்ல, என்னுடைய ஆத்துமால அடங்காத, என் ஆவியில அடங்காத, என் சரீரத்துல அடங்காத கிடாரியை போல வயசானாலும் பல வருடமா ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துல காணப்பட்டாலும் இன்னும் அடங்காத குணம் இருக்குதா? என்னை உணர்த்தும். ஆவியானவர் தான் உணர்த்துவாரு. ஏன் உணர்த்தப்படணும்? குற்றங்களுக்கு மனம் திரும்பலாம். ஏன் மனம் திரும்பணும்? குற்றங்களை அறிக்கை செய்யலாம். ஏன் குற்றங்களை அறிக்கை செய்யணும்? கழுவப்பட ஒப்பு கொடுக்கத்தான். நீ எவ்வளவு காலம் அடங்காத கிடாரியை போலவே நான் வாழ்க்கையை சபைக்குள்ள நடத்தி கொண்டிருப்பது? இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல அடங்காததா இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்ல, அதே வசனத்துல அவர்களை அலைய பண்ணுவார்னு எழுதி இருக்கிறது. அலைய பண்ணுவார்னா என்ன? சபிக்கிறது. யார தெய்வம் சபிக்கிறாரு? குற்றம் செய்கிறவர்களை. ஏன் சாபம்? குற்றங்கள் வேண்டாம். செய்த குற்றங்களுக்கு மனம் திரும்பி இனி அடங்காதவர்களாக நாம வாழாதபடிக்கு எச்சரிக்கை அடைய என்னை உணர்த்துன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டாமா? கடந்த ஒரு வார காலமா வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள்ல எச்சம் வந்திருக்கலாம், ஜீவனத்தில் பெருமை வந்திருக்கலாம், மாம்சத்தில் எச்சம் வந்திருக்கலாம். அதையும் எனக்கு உணர்த்துன்னு கேட்கணும். அக்கிரம சிந்தைகள் வெவ்வேறு வந்திருக்கலாம், மீதலான வார்த்தைகள் வெவ்வேறு எழும்பி இருக்கலாம், வெவ்வேறு விதமான பாவ கிரியைகள் வெளிப்பட்டிருக்கலாம், அடங்காத அடிமத்தன குணங்கள் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி கேட்க வேண்டாமா? அப்படி கேட்டு உள்ளத்துல உணர்த்தப்படுகிறத மௌனமா அறிக்கை பண்ணலாமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைச்சா வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டோம்னா இரக்கம் பெறுவான்னு எழுதி இருக்கிறத நம்முடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிறோம்னா கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? கல்வாரி வெண்கல தொட்டியிலே நமக்காக வார்க்கப்பட்ட ஜீவனால கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலேயும் கடந்த வார நாட்களிலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் சிந்தித்து உணர்ந்து எங்கள் குற்றம் குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில மன்னிங்க. அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக வார்த்த குற்றமற்ற மாசற்ற வெளியேறப்பட்ட ஜீவ ஆவி ரத்த ஜலத்தினால என்னை எங்களை கழுவும் ஆண்டவரே. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 படி சத்திய வசனத்தினால் எங்களை சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு கூட ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.